நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அது உனக்கு, ஆனால் எனக்கு பேசணும். உன்னை பிரியணும்னு எனக்கு 1% கூட விருப்பம் இல்லை. நான் உன்னை வெறுக்கவும் இல்லை. நான் இல்லாதப்போ என்கிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன். அது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் உன் கோத்துக்கு இருக்க ஒரு சில நியாயத்தை நான் புரிஞ்சுட்டேன். அதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். என்னை மன்னிச்சிரு. நீங்க போலாம். வாங்க மாப்பிள்ள. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு வாசலோட போறேள்? உள்ள வாங்கோ. அப்புறம் எப்படி இருக்கேள்? ஆண்டவர் கிருபையில நான் நன்னா இருக்கேன் மாமா. இப்படி சொல்றதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். இதை கேட்கறச்சு என்னோட விசுவாசம் கூடுறது. அதுதான் மாமா ரோமர் 15:6 வாசிக்கிறோம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்கா மாப்பிள்ள? 1 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்க தெளிவாதான் இருக்கேள். 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. வெல் செட் மாப்பிள்ள. இந்த சேம் சாப்டர் 7 and 8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் கிளம்புறேன் மாமா. காஃபியாவது சாப்பிட்டு போங்கோ. இட்ஸ் ஓகே. வரேன் மாமா. நான் போறேன். ரொம்ப சந்தோஷமா போகணும்னு முடிவெடுத்துட்ட. மாப்பிள்ளை கூடவே போயிருக்கலாம்ல. நான் ஒன்னும் அவாத்துக்கு போல. எப்ப என்ன மதிக்காதவரை பாராட்டி சீராட்ட ஆரம்பிச்சிட்டேளோ அப்பவே எனக்கு இந்த இடத்துல இடம் இல்லைன்னு தெரிஞ்சுடுத்து. நான் கோர்ட்டு கூப்பிடுறேன், நீங்க அவரை கொஞ்சிட்டு இருக்கேளா? நான் வரேன். எங்க போற? எங்கேயோ போறேன். எத்தனையோ மடம் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு. எங்க போனாலும் உன் பேரை கேட்பா. அப்போ ரூபாரவின் தான் கையெழுத்து போட்டாகணும். கழுத்துல கயிறு ஏறினதும் பேர்ல இருக்க தகப்பன் பேர் கீழே இறங்கிடும். இப்போ உன்னை யாரோட மகன்னு விசாரிக்க மாட்டா, யாரோட மனைவின்னு தான் கேட்பா. இங்கிருந்து வெளில போகணும்னா நீ வெறும் ரூபாவா தான் போகணும். அதான் நிஜமான தைரியம். போடி உள்ள.